இந்த நூற்றாண்டுல மனிதர்கள் எல்லாம் ரொம்பவே வேகமா மாறிக்கொண்டிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா இந்த மாற்றங்கள் எல்லாம் இயற்கையா நடக்கிற மாற்றம் கிடையாது. தொழில்நுட்பம் தான் நம்மள அடுத்த நிலைக்கு கொண்டு போய்க்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். பழைய காலத்துல பரிணாமம்னு சொன்னா அது இயற்கையால தேர்ந்தெடுக்கப்பட்டு இயற்கையா ஏற்படுற மாறுபாடுகளா தான் இருந்திருக்கு. ஆனா இப்ப தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, மரபணு மாற்றங்கள் இது எல்லாத்தையுமே நாம மாற்றி நாமளாவே பரிணாமம் அடைஞ்சுக்கிட்டு வரோம். ஸோ அப்படிப்பட்ட உலகத்துல அடுத்து நம்ம ஃபியூச்சர்ல எப்படி இந்த மனிதர்கள் எல்லாம் பரிணாமம் அடைய போறாங்கன்னு சொல்லிட்டா இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ அதுல முதலாவது படி பார்த்தீங்கன்னா மரபணு மாற்றம், ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னு சொல்லலாம். இது என்னன்னா நம்ம உடல் மற்றும் மரபணுக்களை மாற்றி நோய்களை தடுக்கிற முறையா இருக்குது. பழைய காலத்துல மனிதர்கள் இயற்கையாவே மாற்றப்பட்டாங்க. ஆனா இப்ப நாம மரபணுக்களை நிர்வகிக்கிறோம்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எதிர்கால குழந்தைகளுக்கு புற்றுநோய், நீரிழிவு, இருதய சம்பந்தமான நோய்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வராது. ஏன்னா அவங்களோட கண் வண்ணம், உயரம், அறிவு இது எல்லா விஷயங்களையுமே நாமளாவே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அதுலயும் முக்கியமான விஷயம் என்னன்னா நெறிமுறை மற்றும் நெறிமானங்கள்னு சொல்லலாம். இந்த மரபணு மாற்றத்தை எல்லா விதமாவும் அதிகமா பயன்படுத்தினா மனிதர்களோட இயற்கை வித்தியாசங்கள் குறையும்னு சொல்லப்படுது. ஸோ அதனாலே விஞ்ஞானிகள் அதிக கவனமாகவும் ஆய்வோடையும் இந்த மரபணு மாற்றத்தை செய்யறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா செயற்கை உடல் மாற்றங்களும் உடல் மேம்பாடுகளும். ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா மனிதன் அவங்களோட உடல் மற்றும் மூளை செயல்களை செயற்கையான கருவிகள் மூலம் மேம்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கை, கால் இது போன்ற உடல் உறுப்புகளை செயற்கையாகவே மாற்றலாம், இல்லைன்னா மேம்படுத்தலாம். மூளையை கணனியோட நேரடியாக இணைக்கிற முறைகள் எல்லாம் உருவாகும். இதனாலே அறிவாற்றல், நினைவாற்றல், தகவல் பெறுற திறன் இதெல்லாமே அதிகரிக்கும். எதிர்கால மனிதர்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஏஐ மற்றும் இயந்திரங்களோட ஒருங்கிணைஞ்சு வாழக்கூடிய முறைகள் எல்லாம் கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லி விஞ்ஞானிகள் கணிக்கிறாங்க. கண்கள், காதுகள், தசைகள் இதெல்லாம் மேம்படுத்தினா மனிதர்களோட உணர்வுகள், அது மட்டும் இல்லாம அவங்களோட சக்தி இதெல்லாம் இன்னுமே அட்வான்ஸ்டா மாறும்னு சொல்றாங்க. அதனாலே நம்மளோட நினைவாற்றல் முடிவில்லாததா இருக்கும். என் இணையதளம் நேரடியா மூளையில இணைக்கப்பட்டிருக்கும். என் வலி உணராத நிலைக்கு போகக்கூடிய சாத்தியம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இப்படியெல்லாம் எதிர்காலத்துல மனிதர்கள் மாறுறப்ப ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா மனிதனோட அடையாளம் பாதிக்கப்படக்கூடாது. ஸோ தொழில்நுட்ப மேம்பாடுகளும் ரொம்பவுமே கவனமான முறையில வடிவமைக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த மாற்றங்கள் நம்மளோட சமூகத்துல சமநிலைய, நெறிமுறைய, தனிமைய, பாதுகாப்ப இது எல்லாத்தையுமே பாதிக்காத வகையிலையும் இருக்கணும். சில விஞ்ஞானிகள் எதிர்காலத்துல இதன் மூலம் சூப்பர் ஹியூமன்ஸ் எல்லாம் உருவாக்குவாங்கன்னு சொல்லி கூறுறாங்க. ஸோ அதனாலே நாம இதை சரியா கட்டுப்படுத்தலைன்னா எதிர்கால சமூகத்துல பிரச்சனைகள் ஏற்பட அதிகமான வாய்ப்பு இருக்கு. அடுத்தபடியா ஏஐயும் மூளை திறனோட மேம்பாடும். ஸோ இப்போ ஏஐன்னு சொல்றது நம்மளோட டெய்லி லைஃப் மட்டும் இல்லாம நம்மளே முழுமையா மாற்றக்கூடிய சக்தியை கொண்டிருக்குன்னு சொல்லலாம். எதிர்கால மனிதர்கள்ல ஏஐ மூல செயல்திறன் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம இதை நிறைவு செய்யறதால முடிவெடுக்கிற திறன் ரொம்பவுமே வேகமாகும். கற்றல் உடனே நடைபெறும். அதே சமயம் மனசிந்தனை பல மடங்கு விரைவாக இருக்கும்னு சொல்லப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு புத்தகத்தை ஒரு நாள் படிக்கிறது போல எதிர்கால மனிதர்கள் ஒரு சில நிமிடங்கள்லே பல நூல்களை மற்றும் தகவல்களை கற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஏஐ மூல உடனடியா இணையதளத்தோட இணைக்கும். தகவல்களை எடுக்க நேரமும் போகாது. ஆனா முக்கியமான எச்சரிக்கையும் இருக்குதுன்னு சொல்லலாம். இதுல ஏஐ நம்பிக்கையோட மட்டுமே பயன்படுத்த வேண்டியதா இருக்குது. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஏஐ அதிக அளவுல நாம பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா மனிதர்களோட சுய நினைவு குறைஞ்சு போகுன்னு சொல்லப்படுது. ஸோ இதுல ஒரு சமநிலை முக்கியம்னு சொல்லப்படுது. ஏஐ மற்றும் மனிதனோட மூல ஒருங்கிணைப்பு நன்மையாக இருந்தாலுமே அதை மேம்படுத்துறப்ப அது சில நேரங்கள்ல நம்மளோட தனித்தன்மையையும் சுய பரிணாமத்தையும் பாதிக்கவும் சான்சஸ் அதிகமா இருக்குது. அது மட்டும் இல்லாம எதிர்கால சமூகத்துல இது ஒரு மிகப்பெரிய சவாலாகவும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாகவும் இருக்கலாம். அதனாலே மனிதர்கள் மற்றும் ஏஐ இடையே சமநிலையும் நெறிமுறையும் பொறுப்பான பயன்படுத்தலும் ரொம்பவுமே முக்கியம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த எதிர்கால மனிதர்கள் பார்த்தீங்கன்னா வெறும் பூமியில மட்டும் வாழ மாட்டாங்க. செவ்வாய், சந்திரன் இல்லைன்னா ஆழமான கடல் பகுதிகள் மாதிரி கடுமையான சூழல்ல கூட வாழுவாங்கன்னு சொல்றாங்க.
மரபணு மாற்றங்கள், அது மட்டும் இல்லாம உடல்ல இருக்கிற மேம்பாட்டு தொழில்நுட்பங்கள் எல்லாம் பயன்படுத்தி குறைந்த ஈர்ப்பு வலிமை, குறைந்த ஆக்ஸிஜன், கடுமையான வெப்பநிலை, அது மட்டும் இல்லாம கதிர்வீச்சு ஆகிய சூழல்கள்ல மனிதர்கள் உயிர் வாழக்கூடிய வகையில தன்னைத்தானே மாற்றம் செய்திருப்பாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இது ஒரு புதிய வகை மனித பரிணாமமா இருந்திருக்கும். இயற்கையான பரிணாமம் இல்லாம மனிதர்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய ஒரு பரிணாமம் எதிர்காலத்துல உருவாகி இருக்கும். ஸோ இதனாலே எதிர்கால மனிதர்கள் பூமிக்கு புறம்பான சூழல்கள்ல கூட ஆரோக்கியமா பாதுகாப்பா வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. நம்மளோட அறிவும் திறனும் தொழில்நுட்பத்தோடு சேர்ந்து மனிதனோட ஹிஸ்டரியிலே ஒரு புதிய படியை தொடங்கி இருக்கும்னு நம்பப்படுது. ஸோ ஓவராலா இந்த எதிர்கால மனிதர்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, மரபணு மாற்றம், உடல் மேம்பாடு, இது எல்லாத்தையுமே கொண்ட ஒரு பரிணாமத்தை அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்பவுமே எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஆனால் அதே சமயம் இதெல்லாம் ரொம்பவுமே பொறுப்போடு செஞ்சால் மட்டும்தான் அது மனிதர்களுக்கு நன்மையை தரும்னு சொல்லப்படுது. ஸோ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? எதிர்காலத்தில் இருக்கிற மனிதர்கள் பர்ஃபெக்டாக இருப்பாங்களா, இல்லைனா அன்பிரடிக்டபிளான சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.